இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில ராஜராஜ சோழனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல செக் பண்ணீங்கன்னாலும் இருக்கும். ஸோ தாமதமாகாம வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் 1 வீடியோல இந்த புதையலுக்கு போறதுக்கு நிறைய டிராப்ஸ் இருக்கு. நம்ம 1001 இந்த மாதிரி பார்த்தோமோ அது போலவே அதற்கு வித்தியாசமா மாறுபட்ட பல டிராப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அதே தஞ்சை பெரிய கோவில்ல இருந்து ராஜராஜ சோழனோட அரண்மனைக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு ரூமர் இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் இது ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கல்வெட்டுலயுமே இது மென்ஷன் பண்ணலனாலும் அங்க இருக்கிற ஊர் மக்கள் இதை ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்க்குற பெரிய கோவில்ல சிவன் முன்னாடி ஒரு பெரிய நந்தி இருக்கும். அந்த நந்தியை பார்க்கும் போது அந்த காலத்துல இவ்வளோ பெரிய நந்தியை வடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோவில்ல இருக்கிறது உண்மையான நந்தியே கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலி இதோட உண்மையான நந்தி எங்க பாத்தீங்கன்னா திருச்செற்றூர் மாளிகையில சின்னதா இருக்கும். ஆக்சுவலி சிவனை பெருசா வச்சுட்டு நந்தியை ஏன் குட்டியா வச்சாங்கன்னா அந்த கோவில் மேல ஒரு துளை இருக்கும். ஸோ சூரியன் வரும்போது அழகா சிவன் லிங்கத்து மேல படும் போது பார்க்கும் அவ்வளவு அழகா இருக்குமா. ராஜராஜ சோழன் அதை ரசிக்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா நந்தியை அவ்வளவுதான் வச்சிருந்தாங்க. பட் நாயக்கர்கள் படையெடுப்பு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நந்தியை தூக்கி அங்க வச்சுட்டு இவ்வளவு பெரிய நந்தியை வச்சிருக்கிறாங்க. அதனாலே என்னவோ சூரிய ஒளி படாமலே இருக்கு. நீங்க இப்ப கூட இந்த திருச்செற்றூர் மாளிகைக்கு போனா கூட உண்மையான நந்தியை பார்க்க முடியும். பல ஈஜிப்ட் வீடியோல நான் சொன்னது என்னன்னா இந்த கோவிலும் பிரமிடும் எப்படி ஒன்னா இருக்கு, யாரை பார்த்து கட்டியிருப்பாங்க, இப்படி போன்ற பல விஷயங்கள் நமக்குள்ள கேள்வியா எழுந்திருக்கிறது. சோழா பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது பயங்கரமா நடந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது கோல்டு வாங்கிட்டு பெப்பர் கொடுக்குற காலம்லாம் இருந்தது எப்பயோ. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து வந்தவங்க தான் கோவில்களை பார்த்திருக்கணும், அது சோழர்களோட கோவில்களா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சோழர்களோட கோவில் பார்த்துதான் எகிப்திய பிரமிட் கட்டினாங்களா அப்படிங்கிறது சரியான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கலனாலும் இப்போ வரைக்கும் பல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா சோழ தேசத்துல தான் இவங்க நிறைய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழனை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம். பட் ராஜராஜ சோழனோட சமாதி எங்க? இந்தியாவில இருக்கிற பல ராஜாக்களோட சமாதியை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இவ்வளவு பெரிய அரசர் ராஜராஜ சோழனோட சமாதி எங்க அப்படிங்கறத இப்ப வரைக்கும் ஒரு கொஸ்டின். 2019 உடையலூர்ல ராஜராஜ சோழனோட சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் எழுந்துச்சு. அதன் பிறகு கோர்ட்லயும் ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு அதை கேஸுக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பெருசா வாதாடையும் பாத்தீங்கன்னா ஒரு பயனும் இல்லை. ஏன்னா ஆய்வாளர்கள் அங்க போயிருக்காங்க, செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. இங்க கீழே எந்த ஒரு உடலும் இல்லை அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ராஜராஜ சோழனை புதைக்க மாட்டாங்க, இது ஒண்ணு எகிப்து கிடையாது, அவருடைய புதையல்களை கண்டுபிடிக்கிறதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அவருடைய உடலை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா இதுக்குள்ள என்னமோ மர்மம் இருக்கணும், இதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. போன வீடியோல எம்ஜிஆர் அவர்கள் கோவிலுக்குள்ள போனனால இறந்து போயிட்டாங்க, இந்திரா காந்தி அவர்கள் கோவிலுக்குள்ள போனனால ஆட்சியை பறிகொடுத்து இறந்து போயிட்டாங்க, கலைஞர் அவர்கள் பின்வழியே என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிஎம் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த சாபத்தை பத்தி தெளிவா தெரியும். பட் இந்த சாபம் எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் கோவில் கட்டிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க இருந்து குரு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி கட்டலாம் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ராஜராஜ சோழன் ஒரு சில ஐடியாஸ் சொல்லும் போது இங்க ரெண்டு பேருக்குமே ஒத்தே வரல. அதன் பிறகு என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அந்த குரு தமிழ்ல தான் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, சான்ஸ்கிரிட்ல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இங்க ஒரு சண்டை போயிருக்கு. ஆனா ராஜராஜ சோழன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தமிழும் இருக்கட்டும் சமஸ்கிருதமும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதை கேட்கும் போது மேபி உங்களுக்கு கோபம் வரலாம். பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதமும் தமிழும் பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளவு
நேர்த்தியா ஒன்னா இருந்தாங்க. அதனாலதான் நம்ம தமிழ்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கும், சமஸ்கிருதத்துல இருக்கிற வார்த்தையெல்லாம் தமிழ்லயும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம் தான். பட் இது பெருசா வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல தமிழாலதான் எழுப்பப்படணும் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி ராஜராஜ சோழன் இப்படி பண்ணனால அவர் என்ன சாபம் வந்து கொடுத்தாருன்னா, நீ உன்னோட ஆட்சி பலத்தினால தானே இதெல்லாம் செய்யற, உன் ஆட்சி பறிபோனும், ஒண்ணுமே இல்லாம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் விட்டுறாங்க. அதன் போலவே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து இலங்கைக்கு வந்து போர் தொடுக்க போயிருக்காரு. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இலங்கையை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. ஸோ இலங்கையில இருந்த ராஜா ஒரு பொண்ணை விட்டு இந்த மாதிரி நீ ராஜராஜ சோழனை வந்து எப்படியாவது மயக்கி கொலை பண்ணணும், அவரோட நம்பிக்கையை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய பேர் எங்கேயும் வந்து சரியா மென்ஷன் ஆகல. இது உண்மையான கதையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அதன் பிறகு இந்த பெண்ணு ராஜராஜ சோழனை சந்திக்கிறாங்க, பயங்கரமா பேசுறாங்க, நம்பிக்கையெல்லாம் பெறுறாங்க. அதே மாதிரி கோவிலோட உச்சியில கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுறாங்க. இது ஸ்ரீரங்கத்தோட கோவிலோட கதையோட கொஞ்சம் வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம சேனல்ல வீடியோவாவே இருக்கும். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ராஜராஜ சோழனை வந்து கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த கதையை மையமா வச்சுதான் பொன்னியின் செல்வனும் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு. அதாவது ராஜராஜ சோழன் எப்படி இறந்து போனாருன்னு தெரியாது, அவர் உடல் எங்க இருக்கணும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மம்னாலதான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து கற்பனையா வந்து எழுதப்பட்டுச்சு. இந்த ரெட் டேப் மிஸ்ட்ரியில இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. இது போன்ற பல மர்மமான வீடியோக்கள், எனக்கு இந்த இன்சிடென்ட் பத்தி தெரியும், ஃபாரின்ல எப்படி நடந்துச்சு, இதை கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மர்மங்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கேன். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.